அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவகாதிபதி 12ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து பார்ப்போமா? லக்னம் 1, அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 4, அதுக்கடுத்து 5, அதுக்கடுத்து 6, 7, 8, 9, 10, 11 வரை பார்த்து விட்டோம். 5ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன், என்ன நிலை? முதல்ல ஒரு சில ஆர்வலர்களுடைய கேள்விக்கு ஒரு சுருக்கம் பதில் சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு ஜாதகத்தை நம்ம முழுசா ஆய்வு செஞ்சாதான் ஒரு தெளிவான பலனை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் ஆர்வத்தில் சில கேள்விகளை கேட்கிறார்கள். அதற்குண்டான பதிலை சுருக்கமா சொல்றேன். அதுல சரண்தாஸ் அப்படிங்கிற ஒரு சகோதரர் கேட்ட கேள்வி என்னன்னா, சார் எனக்கு 5ஆம் தேதி 11ஆம் வீட்டில் இருக்கு, வளர்வரை அஷ்டம சந்திரனோடு சேர்ந்து இருக்கு, எனக்கு தனுசு லக்னம், புதன் 9ல் இருக்கு, புதன் திசை எப்படி இருக்கும் என்று கேட்டிருக்கிறார். வளர்வரை அஷ்டம சந்திரன் என்பது ஆதிபத்தியம் சம்பந்தமானது. ஆனால் உங்களுடைய 9லே இருக்கிற 11லே இருக்கிற 5ஆம் 11லே இருக்கிறார் அல்லவா சுக்கிரன் வீட்டுல, சுப வீடு, வளர்வரை சந்திரனோடு சேர்ந்து இருக்கிற அந்த செவ்வாய்க்கு இது ஒரு நல்ல, ஓரளவுக்கு பரவாயில்லாத நல்ல அமைப்பு. சரிங்களா? புதன் திசை எப்படி இருக்கும்? புதன் அமர்ந்து இருக்கிற சிம்ம வீட்டினுடைய தலைவன் சூரிய பகவான் நன்றாக இருப்பாரேயானால், உங்கள் லக்னாதிபதி நன்றாக இருப்பாரேயானால் புதன் திசை நன்றாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது பிரியா ரமேஷ் அந்த சகோதரி கேட்டிருக்கிற கேள்வி, துலாம் லக்னம், சனி 9ல், அப்பாவுக்கு கஷ்டமா? இதுதான் அவங்க கேட்ட கேள்வி. துலாம் லக்னம், சனி 9ல், அப்பாவுக்கு கஷ்டமா, சொல்லு பலன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியா? அதுக்கு அவங்களுக்கு என்னன்னா, உங்கள் சனி பகவான் அமர்ந்து இருக்கிற 9ஆம் பாவகத்தினுடைய தந்தை ஸ்தானாதிபதியினுடைய அதிபதியான புதனுடைய நிலையும், உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தந்தை காரகரான சூரியனுடைய நிலையும் தான் உங்கள் கேள்விக்கான பதிலை சொல்லுவார்கள். சரிங்களா? அப்புறம் அது பிரியா ரமேஷ் அந்த என்கிற அந்த சகோதரியினுடைய கேட்ட கேள்விக்கான பதில். அடுத்தது ஜான்சன் ஜான் அப்படிங்கிற கேட்டிருக்காரு, சூரியன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் கடகத்தில் ஒன்றாக இருந்தால் என்ன பலன்? லக்னம் எல்லாம் கிடையாது, கிக்கணம் கிடையாது, லக்னம் அதெல்லாம் சொல்ல மாட்டோம். கடகத்துல சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய் இருக்குது, என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு சூரியன், சுக்கிரன், செவ்வாய் சேர்ந்து இருக்கிறார்கள் அல்லவா, காரகத்துவத்தில் பதவி யோகம், உயிர்காரகத்துவத்தில் தந்தைக்கும் சகோதர அமைப்புக்கும் பரவாயில்லை. சரிங்களா? அடுத்து நம்ம 5ஆம் அதிபதி 12ல் இருந்தார் என்கிற நிலைகளை பார்ப்போமா? முதல்ல 5ஆம் அதிபதி 12ல் இருக்கவே கூடாது. சரிங்களா? அது ஒரு தோஷ அமைப்பு. அது ஒண்ணு மட்டும்தான். இது போக இது 5ஆம் அதிபதி 12ல் மறைகிறது ஒரு குறை. ஆனால் இது மட்டுமே ஜாதகத்தினுடைய மொத்த குறை இல்ல. இந்த ஒரு குறை போக வேறு நிறைகள் அந்த ஜாதகத்திலே இருக்கலாம். சரிங்களா? இது மட்டும் ஒரு குறை. ஏன்னா 5ஆம் அதிபதிங்கிறவர் எந்த ஒரு ஜாதகத்திற்கும் யோகாதிபதி. 1, 5, 9 பெரும்பாலும் நன்மையை செய்ய கடமைப்பட்டவர்கள் அல்லவா. இந்த 1, 5, 9 அதுல 5ஆம் அதிபதி மறைக்கூடாது அல்லவா. லட்சுமி ஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி என்று ஜோதிடம் சொல்லுகிறது அல்லவா. அப்படி அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதியான, லட்சுமி ஸ்தானாதிபதியான, யோகாதிபதியான அந்த 5ஆம் அதிபதி மறைக்கூடாது அல்லவா. அதுலயும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தை வேற குறிக்கிறவர் அவர். அதான ஜோதிடம் சொல்லுது. பூர்வ புண்ணியத்தை குறிக்கிறவர் போய் 5ல் மறையக்கூடாது. பூர்வ சொத்தை குறிக்கிறாரு இல்லைங்களா, புத்தரத்தை குறிக்கிறவரு, இன்னும் சொல்ல போனால் புகழை குறிக்கக்கூடியவர். அங்கதானே எல்லாம் கிடக்குது. அரசியல், ஆன்மீகம், விளையாட்டு, அத்தனை கலை, புகழை குறிக்கக்கூடியவர் 1, 5, 9. அப்படிப்பட்ட ஒரு 5ஆம் அதிபதி மறைவது அந்த ஜாதகத்திற்கு ஒரு வகையில் அது சிறப்பு குறைவு. சரிங்களா? அது மட்டும் இல்ல, மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு 5ஆம் அதிபதி. என்னது? எல்லாவற்றையும் விட எல்லாத்துக்கும் காரணமான புத்தியை குறிக்கக்கூடிய ஒரு 5ஆம் அதிபதி. மனம் சார்ந்தவர். எது வேணும்னாலும், எதை நாம் சிறப்பாக செய்யணும்னாலும், எது நமக்கு சிறப்பாக கிடைக்குதுனாலும் நம்ம புத்தி சிறப்பாக வேலை செய்யணும் இல்லைங்களா. அடிப்படை பேஸ் அதுதானே இல்லைங்களா. அப்படிப்பட்ட என்ன ஒரு சொல்றாங்கல்ல, புத்தி உள்ளவங்க எங்க வேணா பொழைச்சவங்க கொடுங்கப்பா. அது எத்தனை கஷ்டம், எந்த ஊருக்கு போனாலும் சரி, புத்தி இருக்குது பொழைச்சுக்காங்க. சரியா? நீ ஒண்ணு கவலைப்படா, புத்தி இருக்குது, அவங்க பொழைச்சுக்கா, போ விட்டுரு.
அப்படின்னு கிராமத்துல பெரியவங்கள பேசுவாங்க அல்லவா? அப்படிப்பட்ட புத்தி அதுக்கு. தெளிவற்ற மனநிலை இருக்கும். நிலையற்ற மனமா இருக்கும். ஒரு முடிவை அவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியாம தவிக்கிற நிலை. எடுத்தாலும் அந்த முடிவில் நிலையாக நிற்க முடியாத நிலை. நிலையற்ற மனம், தெளிவற்ற மனம். அதை பண்ணாம இதை பண்ணாம அதை எதை செஞ்சா சரியா இருக்கு, இதை செஞ்சா சரியா இருக்கும். ஆனா இது எல்லாருமே யோசிப்போம். ஆனா யோசிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். இப்போ எண்ணி துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுவது இழுக்குன்னு வள்ளுவ பெருமான் சொன்னார். பார்த்தீங்க, நீ ஒரு முடிவு எடுக்காத, எடுத்துட்டியா அதுல நீ பின்வாங்க. என்ன 2 பாத்துரு அப்படிங்கிறார் அல்லவா? இந்த கிராமத்துல சொல்லுவாங்கல்ல, ஏ வந்தா மழை போன மழை போட அப்படிம்பாங்கல்ல. அதாவது மழைய கட்டி இந்த மயிரை கட்டி மழை இருக்கிறதாமா. அப்படி வந்துச்சுன்னா மழை, போன மயிர் தாண்ட போட அப்படிங்கிற மாதிரி கிராமத்தில் சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஒரு நல்ல அமைப்பு உள்ளவங்க, மன உறுதி உள்ள ஜாதக அமைப்பு இருக்குதுல்ல, அந்த அவங்கெல்லாம் எப்படின்னா, இறங்க வேண்டாம், வெற்றியோ தோல்வியோ, தோத்தா என்ன ஜெயிச்சா என்ன பார்த்துருவேண்டா, செய்யலன்னு இருக்கக்கூடாதுல்ல, செஞ்சு பார்த்தலாம் அப்படின்னு துணிச்சலா ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க. எடுத்துட்டு அந்த முடிவுல பார்த்தலாம், வந்தா மழை போனா மயிர்னு இறங்கிடுவாங்க. ஆனா இவங்க முடிவு எடுப்பதற்கும் பல்வேறு வகையான தடுமாற்றங்கள், முடிவை எடுத்துட்டும் அந்த முடிவு செய்யலாம வேண்டாம்னு நிலையாக நிற்க முடியாத ஒரு தடுமாற்றம். அப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற மனம், தெளிவற்ற மனம் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இது புத்திர தோஷத்தை, புத்திர தோஷம் புத்திரம் இல்லாமல் போவதல்ல, காலமாகும். லேட் அமைப்பு. சரிங்களா? காலம் தாமதித்து குழந்தைகளை தரக்கூடிய அமைப்பு, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. லேட் ஆகும் குழந்தை பிறகு, ஆனா லேட் ஆகும். அதே மாதிரி விரைய செலவு. அப்படி லேட்டா பிறந்தாலுமே லேட்டஸ்டா செலவு வைப்பாங்க. எதுவாகினாலும் 2 செலவு தான். குழந்தை நினைவு தெரிகிற வரைக்கும், அந்த தன்னை தானே யோசிக்கிற பருவம் வர்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை. வந்துட்டு எல்லாம் தெரிய வளர வளர வளரவே எதுவா இருந்தாலும் செலவு, 2 செலவு, தண்ட செலவு. அப்படித்தான் ஓரளவுக்கு பருவம் வந்துருச்சு. ஒரு குழந்தைக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம், ஒரு நல்ல அழகான சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம். எல்லா தந்தைக்கும் தாய்க்கும் ஆசை இருக்கு. போய் ஒரு இருக்கிற பொருளாதாரத்துக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு, 3000 ரூபாய், 4000 ரூபாய்க்கு வாங்கலான்னு ஒரு பட்ஜெட் வச்சு போறேன்னு வைங்க. நீங்க 2000 ரூபாய்க்கு நினைச்சா அது 4000 ரூபாய்க்கு அந்த குழந்தைங்க, 5000 ரூபாய்க்கு நினைச்சா அது 10,000 ரூபாய்க்கு கேட்கு. இப்படி ஆளாகி போன் கேட்கறாங்க. எனக்கு ஒரு செல்போன் நினைவு தெரிஞ்சு முதல்ல கேட்கறது எனக்கு செல்போன் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. எப்படி நீங்க உங்க பட்ஜெட்ல ஒரு 5000 ரூபாய் பேங்க் கொடுக்குறவங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் பொதுவா சமூகத்துல ஒருத்தர் 5000 ரூபாய் வாங்கி கொடுக்குற நிலைமையில் இருக்கலாம், 10,000க்கு வாங்கி கொடுக்குற நிலைமையில் இருக்கலாம், 15,000க்கு வாங்கி கொடுக்குற நிலைமையில் இருக்கலாம். ஆனா இந்த 5000க்கு வாங்கி கொடுக்குறவங்க 10,000க்கு கேட்கும். 10,000க்கு வாங்கி கொடுக்குற நிலைமை இருக்கிறாங்க, அவங்க 20,000க்கு கேட்கும். 15,000க்கு வாங்கி கொடுக்குற அமைப்புள்ள ஜாதகம் உள்ளவங்களுக்கு அங்க 30,000 ரூபாய் கேட்கும். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலேயும் பருவத்திலேயும் பெற்றோருக்கு அந்த குழந்தைகளால் அதிகபட்ச விரைய செலவு ஆகும். சரிங்களா? அப்புறம் பூர்வ புண்ணியாதிபதி போய் மறையக்கூடாது என்று ஜோதிடம் சொல்லுகிறது. ஏன்னா பூர்வ புண்ணியமே கேள்விக்குறியாகி விடுகிறது அல்லவா? அதனால இதுவும் ஒரு மிக முக்கியமான குறை. அப்புறம் பூர்வீக சொத்து இருந்தால், அது உங்களுக்கு வந்தால், அந்த ஜாதகர் 5ஆம் 12 இருக்கிற ஜாதகருக்கு பூர்வீக சொத்து இருந்தால், அது அவருக்கு வந்தால், அது பூர்வீக சொத்து இல்லாமல் போகக்கூடிய நிலைகள் ஏற்படும். பூர்வீக சொத்து கைவிட்டு போயிடும். அப்ப பூர்வீக சொத்து இருந்து அது உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வருதுன்னு வைங்க, 5ஆம் 12 இருக்கிறவங்களுக்கு வருதுன்னு வைங்க, அது இவர் கையை விட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால், அவர் ஜாதகப்படி போகாமல் இருக்கணும்னா, அந்த சொத்தை அவங்க குடும்பத்துக்குள்ள எது சரியா இருக்குமோ அப்படி அவங்க வந்து அதை ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கணும். சரிங்களா? இது மாதிரி 5ஆம் அதிபதி. ஆனா இப்ப சரி, இதுதான் நிலையா? இப்ப இந்த மாதிரி முடிவெடுத்து இப்படி இருக்குமா? புத்திர பாக்கியம் லேட் ஆகிறது, அல்லது புத்திரர்களுக்கு விரைய செலவாகிறது, அல்லது பூர்வீக சொத்து வந்தா அது கைவிட்டு போற மாதிரி அமைப்பு, அதுக்கு மாற்று அமைப்பு இருக்கு, நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் அப்படி ஆகிறதா, அல்லது பூர்வ புண்ணியமே கேள்விக்குறியா என்கிற இந்த மாதிரி ஒரு நிலை ஜாதகத்தில் இருக்குதுன்னா, இதுதான் முடிவான நிலை என்றால் இல்லை. இதுல கொஞ்சம் இந்த தோஷமெல்லாம் குறையிற அமைப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு சரியில்லாத அமைப்பு குறையிறதுக்கு இருக்கு. அதுக்கு என்ன?
5ஆம் பாவகம் இருக்கிறது அல்லவா, அந்த 5ஆம் பாவகத்தை ஏதாவது ஒரு சுபகிரகம் பார்த்தாலோ, 5ஆம் பாவகத்தில் சுபகிரகம் இருந்தாலோ அந்த பாவகம் பலமாயிரும். ஒரு 5ஆம் அதிபதி படல போயிட்ட ரைட்டு, 5ஆம் அதிபதியோட வீடு இருக்கிற 5ஆம் வீடு, அந்த 5ஆம் வீட்டுல ஒரு சுபகிரகம் இருக்குது, ஒரு சுபகிரகம் பார்க்குது, ஓரளவுக்கு இந்த தோஷங்கள் குறைந்து விடும். சரிங்களா? அதனால எல்லாம் அவனுடைய கையில. அந்த கொஞ்ச நஞ்ச தோஷம் போகணுமா, கடவுளை நோக்கி கையெடுங்கள். கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்து எய்தி, கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்து எய்தி, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலெறிஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் எண் இறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொருளா வகையான் போடுமாறு வேறொன்று அரியன்னர்வர் மாணிக்க வாசகப் பெருமான். விண்ணெல்லாம் நிறைந்தவனே, மண்ணெல்லாம் நிறைந்தவனே, விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லா உலகங்களிலும் நிறைந்து கிடக்கிற ஒளி உடம்பினை உள்ளவனே, கணக்கிட்டு சொல்ல முடியாத எல்லையற்ற பரம்பொருளே. அட கடவுளுக்கு ஏது எல்லை? எல்லையற்ற பரம்பொருளே, உன்னை புகழக்கூடி நான் தீவனை உடையவன்டா. எம்பெருமானை சிவபெருமானை நான் தீவனை உடையவன். ஆனால் உன்னுடைய சிறப்பு எப்படி புகழ்றதுன்னு தெரியாம எப்படி உன்னை வாழ்த்தி பாடுவது, வணங்கி பாடுவது, புகழ்ந்து பாடுவது என்று அறியாமல் தவிக்கிறேன்னு மாணிக்க வாசக பெருமானை போய் ஆண்டவன் கிட்ட சிவபெருமான் கிட்ட நின்னார்வார். விண்ணெல்லாம் மண்ணெல்லாம் எல்லா உலகங்களும் நிறைந்தவனே, உன்னை பாடுவதற்கு வகை தெரியாமல் இருக்கிறேன்னு சிவனடியில் விழுந்தானே மாணிக்க வாசக பெருமான். அப்பேற்பட்ட மகானே போய் சிவன் கிட்ட காலடியில் விழுந்து உன்னை பாடுவதற்கு வகை தெரியவில்லை என்று ஏங்கினானே. ஆண்டவனை வணங்குங்க, அந்த கொஞ்ச நஞ்ச தோஷம்னு ஆண்டவனை எடுத்துக்கூடிய அருளை உங்களுக்கு தருவான். 5ஆம் அதிபதி 12ல இருக்கிற அந்த ஜாதகர்களுக்கு நல்ல அமைப்பை கடவுள் தருவான் என்று கூறி, அடுத்த காணொளியில் 6ஆம் அதிபதி 1ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலே இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து உங்களோடு எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை பேசுகிறேன் என்று கூறி, சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.